அண்ணாமலையை குண்டர் சட்டத்தில் கைது செய்யுங்க. சென்னை போலீசில் பரபரப்பு புகார். கோவையில் நிலம் வாங்கி நிதி மோசடியில் ஈடுபட்ட அண்ணாமலை மற்றும் அவரது மனைவியை கைது செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர் சென்னை போலீசில் புகார் கொடுத்துள்ளார். அவர் மீதான வழக்குகளை விரைவாக விசாரிக்க வலியுறுத்தியுள்ளார். தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை சமீபத்தில் கோவை அருகே உள்ள காளப்பட்டி பகுதியில் பல கோடிகள் மதிப்புள்ள 11 ஏக்கர் நிலம் வாங்கியதாக சர்ச்சை எழுந்தது. கடந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி அன்று அண்ணாமலை தனது மனைவி அகிலாவுக்கு அளித்த அதிகார பத்திரத்தின் அடிப்படையில் கோவை காளப்பட்டியில் உள்ள சுமார் 12 முதல் 14 ஏக்கர் விவசாய நிலத்தை வாங்கினார். அண்ணாமலை வாங்கிய நிலத்திற்கான ஆவணங்கள் சமூக வலைதளத்தில் வைரலாகின. பாஜகவில் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை பல கோடி மதிப்பிலான நிலத்தை வாங்கியது எப்படி என பலரும் கேள்வி எழுப்பினார்கள். இதுகுறித்து விளக்கமளித்த அண்ணாமலை, கடந்த ஜூலை 12, 2025 அன்று விவசாய நிலத்தை நான் வாங்கியிருப்பது உண்மைதான். இந்த நிலத்தை நான் என்னுடைய மற்றும் என் மனைவியுடைய சேமிப்பு மற்றும் கடன் ஆகியவற்றை பயன்படுத்தி வாங்கியுள்ளேன் என்றார். இந்த நிலையில் சமூக ஆர்வலர் கோ. தேவராஜன் என்பவர் அண்ணாமலை வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து நிதி மோசடியில் ஈடுபட்டதாக கூறி சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக தேவராஜன் அளித்த புகாரில் அண்ணாமலை மற்றும் அவரது மனைவி அகிலா ஆகியோர் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது மற்றும் நிதி மோசடியில் ஈடுபட்டது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் அவர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யவும், சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்யவும், அண்ணாமலை மீதான நிலுவை வழக்குகளை விரைந்து விசாரிக்கவும் வலியுறுத்தியுள்ளார்.